பல்பி டேமரிண்ட் சேனலுக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். இன்னைக்கு நம்ம சுழியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுழியன் மாவுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து எடுத்துக்கோங்க. அரிசியும் உளுந்தையும் நல்லா ஊற வச்சு மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாவு தான் சுழியன் மாவு. பூர்ணத்துக்கு கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. வெல்லம் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை ஒரு வானொலியில் போட்டு தண்ணியோடு கரைச்சி வடிகட்டி திக்காக்கிக்கோங்க. அது சிரப்பு மாதிரி வந்ததுக்கப்புறம் அதோட வறுத்த தேங்காய் நல்லா சிவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 3த்தையும் நல்லா கலந்து ஏலக்காய் நெய் விட்டு நல்லா சுருண்டு வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா திரண்டு வந்துடும். அதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த உருண்டையை மாவில் நல்லா தோய்ச்சி அது மேலே நல்லா ஒட்டுற மாதிரி தோய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வானொலியில் எண்ணெயை சூடாக வச்சுக்கோங்க. ஸோ நல்லா எண்ணெய் மிதமான தீயில் சூடாக இருக்கட்டும். அதில் போட்டு நல்லா வறுத்துடுங்க. அதே மாதிரி இன்னொரு உருண்டை எடுத்து நல்லா மாவில் தோய்ச்சி எண்ணெயில் விடுங்க. 2 உருண்டையும் நம்ம எண்ணெயில் விட்டுடலாம். நல்லா வெந்து வரட்டும் கோல்டன் ப்ரௌன் கலரில். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாலாக போட்டு போங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி கூட நம்ம பூர்ணத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாம். பூர்ணம் தளதளன்னு இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு பால் பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி மாவும் தண்ணியாக ரொம்ப இருக்காமல் திக்காக இருக்கணும். அதில் கொஞ்சம் உப்பு நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 5 பால் போட்டுக்கலாம். பூர்ணத்தில் கோகோனட் நல்லா முருவி எடுத்து வச்சுட்டு அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து அந்த ஜாகரியும் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு ஒரு துளி உப்பு கூட போடலாம். போட்டு நல்லா வறுத்து எடுக்கும் போது சுருண்டுட்டு வரும் இல்லையா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பூர்ணத்தோட மேல் தோல் நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌனாக நல்லா முருவலாக இருக்கும் போது உள்ள ஸ்வீட்டாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம தீபாவளிக்கு தான் ரொம்ப பண்ணுவோம். காலைல ஏஞ்சி தீபாவளிக்கு பண்ணுற ஒரு பலகாரம் இது. சுழியன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வரைக்கும் பல்பி டேமரிண்ட் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.